பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யு காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு குறித்த காலம் வந்துவிட்டது. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்யும் காலம் வந்துவிட்டது. அவர் சொல்லுகிறார், நீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அன்பானவர், கர்த்தருடைய தயவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உனக்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அவர் எழுந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 44:26 வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். கர்த்தர் இந்த கால வேளையில் அவர் எழுந்திருந்து வருகிறது எதற்காக தெரியுமா? உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி, உங்களை மீட்டு விடும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். Glory to God. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்த சத்ருவனுடைய எல்லா கிரியைகளும் இன்றைக்கு கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். அவர் எழுந்திருக்கும் பொழுது, சங்கீதம் 68 அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். Glory to God. கர்த்தர் எழுந்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, சத்துரு உன் கூட இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த எகிப்தியர் என்ன சொன்னாங்க தெரியுமா? Glory to God. நாம் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாரே ஆனால் உங்களை பின்தொடருகிற சத்துருவால உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் கர்த்தர் எழுந்தருளும், கர்த்தர் எழுந்தருளும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் செய்கிற தேவனாய் நீர் எழுந்தருளுங்கப்பா. அவர்களுக்கு குறித்த நேரம் வந்ததற்காக நன்றி. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத சத்துருகளும்
இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படட்டும். உடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.